ரிஷப் பண்ட் பொதுவா ரிஷப் பண்ட் வந்து யார்ட்டுமே அக்ரஷன் காமிக்க மாட்டாரு. ஆனா அவருமே வந்து அம்பையரோட சண்டைக்கு போயிருக்காரு. 2022ல டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் ஆர்ஆருக்கும் ஒரு மேட்ச் வந்திருக்கும். அப்ப டெல்லி ஜெயிக்கிறதுக்கு கடைசி ஓவர்ல 36 ரன் தேவைப்பட்டிருக்கும். அப்போ ரோமான் பவல் தான் ஸ்ட்ரைக்ல இருந்திருப்பாரு. அப்ப பவுலர் போட்ட மொதல் 3 பால 3த்தையுமே 6 அடிச்சிருப்பாரு. ஆனா பவுலர் போட்ட 3வது பால் நோ பால் மாதிரி தெரிஞ்சிருக்கும். இதுக்காக ரோமான் பவலும் ரிஷப் பண்ட்டும் அம்பையர் கிட்ட நோ பால் கேட்டிருப்பாங்க. ஆனா அம்பையர் வந்து அது நோ பால் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாரு. இதை பார்த்து கடுப்பான பண்ணிட்டு ரோமான் பவல் நீ பேட்டிங்கே ஆடவனா பெவிலியனுக்கு வந்துன்னு சொல்லிட்டு ரோமான் பவலை கூப்பிட்டுருப்பாரு. அதுக்கப்புறமா ரோமான் பவலும் அம்பையர் ஆர்கியூ பண்ணிருப்பாரு, பண்ட்டும் ஆர்கியூ பண்ணிருப்பாரு. ஏன் டிசி ஒட்டுமொத்த பெவிலியன் இருக்க எல்லா டீமுமே போய் ஆர்கியூ பண்ணிருப்பாங்க. பட் என்ன பண்ணியும் அந்த பாலுக்கு நோ பால் தரல. அதே மாதிரி அந்த மேட்சுமே வந்து ஆர்ஆர் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. எப்போதுமே கூலா சுத்திட்டு இருக்கிற பண்டையே அன்னைக்கு கோவப்படுத்தி காமிச்சிருப்பாங்க. சஞ்சு சாம்சன் எனது இந்த லிஸ்ட்ல சஞ்சு சாம்சன் இருக்காரான்னு கேட்டீங்கன்னா ஆமா, எனக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. அதாவது 2024ல சேம் ஆர்ஆருக்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் பேட்டிங் படித்த டெல்லி கேபிட்டல்ஸ் 200 மேல ரன் அடிச்சிருப்பாங்க. ஆனா ஆர்ஆருக்கு வந்து சேசிங் ஒழுங்கா போகல. சஞ்சு சாம்சன் மட்டும் ஒரு எண்ணில் வந்து தனியா போராடிட்டு இருந்திருப்பாரு. அப்போ சஞ்சு சாம்சன் அடிச்ச ஒரு பால ஷாய் ஹோப் பவுண்டரி கிட்ட நின்று எட்ஜில் வந்து கேட்ச பிடிச்சிருப்பாரு. பட் அது ரீப்ளேல பாக்குறப்ப ஷாய் ஹோப்போட கால் வந்து பவுண்டரி லைன்ல பட்ட மாதிரியே இருந்திருக்கும். பட் எகைனோட கான்ட்ரோவர்ஷியல் டிசிஷன் அம்பையர் வந்து அதுக்கு அவுட் கொடுத்துருவாரு. இதை பார்த்து காண்டான சஞ்சு சாம்சன் அம்பையர் கிட்ட போய் பயங்கரமா ஆர்கியூ பண்ணிட்டு இருந்திருப்பாரு. பட் சஞ்சு சாம்சன் அவுட் ஆனதுனாலேயே அந்த மேட்ச்ல இருந்து ஆர்ஆர் வந்து தோத்துருப்பாங்க. கைரன் பொலார்டு 2015ல மும்பை இந்தியன்ஸுக்கும் ஆர்சிபிக்கு மேட்ச் நடந்திருக்கும். அப்போ நம்ம பொலார்டு அவரோட கண்ட்ரி மேட்டான கிறிஸ் கெயில் வந்து பேட்டிங் ஆடிட்டு இருக்கிறப்ப அவர்கிட்ட போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது ஸ்லெட்ஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இதை பார்த்து அம்பையர் வந்து பொலார்டு கிட்ட போய் தம்பி இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணி விட்டுருப்பாங்க. அதுக்கு நம்ம பொலார்டு யாருமே யோசிக்காத மாதிரி ரொம்பவுமே வித்தியாசமா வாயில் வந்து டேப்பை போட்டு ஓட்டிட்டு வந்திருப்பாரு. இந்த மொமெண்ட் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திருப்பீங்க. பொலார்டு வந்து வாயில் வந்து டேப் போட்டு ஓட்டி இருக்கிறத நிறைய பேத்துக்கு அதுக்கான ரீசன் தெரியாம இருந்திருக்கலாம். பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதனால தான் வந்து பொலார்டு வந்து அந்த மேட்ச்ல வாயில் வந்து டேப் போட்டு ஓட்டிட்டு வந்திருப்பாரு. பின்ன பொலார்ட்னா ஃபன் இல்லாம இருக்குமா? சுப்மன் கில் 2025ல ஜிடிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் மேட்ச் நடந்திருக்கும். அப்போ சுப்மன் கில் வந்து தாறுமாறா ப்ளே பண்ணிட்டு இருந்திருப்பாரு. பட் அன்எக்ஸ்பெக்டடா கில் வந்து அப்போ ரன் அவுட் ஆயிடுவாரு. பட் அந்த ரன் அவுட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பால் வந்து ஸ்டம்பிள் அடிச்சுதா இல்லைனா வந்து கீப்பரோட கிளவ் வந்து ஸ்டம்பிள் அடிச்சாங்க மாதிரி ரொம்பவே குழப்பி வர மாதிரி தான் இருந்திருக்கும். எகைன் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் டிசிஷன். அதுக்கு அம்பையர் வந்து அவுட் கொடுத்துருவாரு. கில்லு பெவிலியனுக்கு போற வழியில நின்று இருந்த அம்பையர்கிட்ட போய் ஏறிட்டு இருந்திருப்பாரு. அது வரைக்கும் கோவம் வராத சுப்மன் கில்லுக்கே ஒரு தேர்ட் அம்பையர் டிசிஷனால கோவம் வந்திருக்கும். சந்தீப் சர்மா என்னது சந்தீப் சர்மாவும் இந்த லிஸ்ட்ல இருக்காரான்னு கேட்டீங்கன்னா எஸ். 2017ல கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கும் குஜராத் லயன்ஸுக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அப்போ சந்தீப் சர்மா ஒரு பால் போட்டிருக்கிறப்ப அதுக்கு அம்பையர் வந்து நோ பால் கொடுத்துருவாரு. ஆனா சந்தீப் சர்மா கிரீஸை தாண்டி கால் வச்சிருக்க மாட்டாரு. அதே மாதிரி ரொம்பவே ஃபுல் டாஸ் மாதிரி பால போட்டிருக்க மாட்டாரு. அப்புறம் எதுக்கு நோ பால் கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா அதாவது கிரிக்கெட்டோட ரூல் என்ன அப்படின்னா ஒரு பவுலர் வந்து இன்னொரு எண்ட்ல இருந்து பவுலிங் போட போறாரு அப்படின்னா அதை வந்து அம்பையர் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும். நம்ம சந்தீப் சர்மா அரௌண்ட் விக்கெட்ல இருந்து பவுலிங் போட வந்திருக்காரு. அது அம்பையர் வந்து இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அதனாலே அம்பையர் வந்து அந்த பாலுக்கு நோ பால் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறமா சந்தீப் சர்மா போய் அம்பையர் போய் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறமா டீம் கேப்டன் கிளென் மேக்ஸ்வெல் வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி வந்து சந்தீப் சர்மாவை கூட்டு போயிருப்பாரு. பட் இதுல வந்து தப்பு வந்து சந்தீப் சர்மா மேலதான் ரூலை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒன்ஸ் அகைன் கிங் கோலி 2024ல ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அப்போ கிங் கோலி ஸ்ட்ரைக்ல இருக்கிறப்ப ஹர்ஷித் ராணா வந்து அடிக்க முடியாத மாதிரி ஒரு ஃபுல் டாஸ் போட்டு கோலி வந்து அவுட் எடுத்திருப்பாரு. பட் நமக்கு அது பாக்குறப்பே தெரியும் அது கிளியர் நோபால் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரியே கோலி வந்து ரிவ்யூ எடுத்திருப்பாரு. பட் ரிவ்யூல பாக்குறப்ப நோபால் வந்து இல்லைன்னு வந்திருக்கும். அம்பையர் வந்து அவுட் கொடுத்துருவாரு. அதுக்கு நம்ம கோலி போய் கிரவுண்ட்ல இருக்கிற எல்லா அம்பையர் கிட்டயுமே பயங்கரமா ஆர்கியூ பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஏன் பெவிலியன் போறப்ப கூட பேட்டெல்லாம் வந்து கீழே தூக்கி போட்டு தான் போயிருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு கடுப்புல தான் கோலி வந்து பெவிலியன் போயிருப்பாரு. அந்த மேட்ச் வந்து ஆர்சிபி வந்து தோத்துருப்பாங்க. என்ன கேட்டீங்கன்னா அது பாக்குறப்ப நோபால் மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் ரிவ்யூல வந்து நோபால் வரல. அண்ட் ஃபைனலா அம்பையரோட ஆர்கியூ பண்ண மொமெண்ட்னாலே ஸோ ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த மொமெண்ட் வந்து லைவாக பார்த்துருக்கீங்க, அது எது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு